சாமி எத்தனை போட் ஹவுஸுங்க இங்கே எக்கச்சக்க போட் ஹவுஸ் இருக்குது அங்கே அப்படியே வரிசையாக வருது அந்த இடத்துல ஸ்பீடு கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி இருக்குது எங்கே இன்க்ரீஸ் பண்ண இப்போ தான் குறைஞ்சிருக்கு ஸ்பீடு ஆமாம் மின்னிலேருந்து ஸ்பீடாக இருந்துச்சு கொஞ்சம் இப்போ தான் குறைஞ்சிருக்கு ம் வேற மாதிரி எல்லாம் ரவுண்ட்ஸ் அதெல்லாம் ரவி அருமையா சூப்பராக இருக்குது போ சூப்பராக இருக்குங்க ஆனால் பின்னாடி வரேன் எவ்வளோ போட்டு வருதோ ஏய் சூப்பராக இருக்குப்பா பிளேஸு எத்தனை போட்டுப்பா வேற அப்படியே போயிட்டே இருக்கு வரிசையா இந்த பக்கம் ஹோட்டல்லாம் இருக்கு அந்த இடத்துல செம 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 கொஞ்சம் தாண்டி வந்து பார்த்தா பெரிய கடல் தான் சொல்ல போனா அந்த மாதிரி தான் இருக்கு ஏரி நல்லா சொல்ல முடியாது இது செம பெருசு கிட்டத்தட்ட போட்டே ஒரு 500,000 போட்டு இருக்கும் போல அவ்வளோ இருக்கு ஒரு நிமிஷம் ஒரு 10-20 போட்டு கிராஸ் ஆகிட்டே தான் இருக்கு நாங்கள் அப்படியே பாட்டு போட்டு வெயிட் பண்ணிட்டு போயிட்டு வரோம் டிஸ்கஷனில் இருக்காங்க டீப் டிஸ்கஷன் போயிட்டு இருக்காங்க ப்ரோ ஸ்பீடு போட் இங்கே இருக்கு ஊட்டியில் ட்ரை பண்ண மாதிரி ஸ்பீடு போட் இங்கே இருக்கு இல்லை வேணாம் வா வா வேற லெவலில் இருக்கு ஸ்பீடு போட்டு போகுது என்ன பண்றாங்க ஸோ கைஸ் ஃபைனலாக வந்து ஒரு இடத்துல போட் வந்து ஸ்டே பண்ணுறதுக்காக போட்டாச்சு பக்கமே போட் இருக்குது The next day. ஸோ ஹாய் கைஸ் ஸோ இன்றைக்கி டே 3 டே 2 வந்து மூணாறுலேருந்து ஆலப்புழா கிளம்பி வந்தோம் இன்றைக்கி வந்து ஆலப்புழாலேருந்து கிளம்பி ஆலப்புழா பீச் பார்த்துட்டு திருச்சூர் போயிட்டு கோயில் பார்த்துட்டு போகலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா ஸோ எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக ஆகிட்டு இருக்கிறோம் ஸோ நானும் ஃப்ரெஷ் ஆகிட்டேன் குளிச்சுட்டு ரெடி ஆகிடுச்சு ஸோ எல்லோரும் ரெடி ஆகிட்டு இருக்காங்க ரூமில் ஆக்சுவலாக ஏசி இருந்துச்சு நான் வந்து ஆக்சுவலாக ஃபேன் ஓடல ஏசி ஓடல நினச்சேன் நைட்டு மட்டுமே ஏசி ரன் ஆகிற மாதிரி இருக்குது ஓகே தான் ஒன்றும் குறை சொல்கிற மாதிரி இல்லை அந்த ஃபுட்டு பார்த்திங்கன்னா நைட்டு வந்து சிக்கனு ரைஸு அண்டு தால் சப்பாத்தி நான் ரைஸ் நம்பூர் ரைஸ் தான் அங்கே வந்து கேரளா ரைஸ் கொடுத்துட்டாங்க அந்த கொட்டையாக இருக்கிற மாதிரி நம்ம மூணாரில் ஸோ இங்கே வந்து நம்பூர் ரைஸ் தான் கொடுத்தாங்க ஸோ அது வந்து எதுவும் பிரச்சனை இல்லை ஸோ நம்ம ஜாக்ஸ்பேரோ டிரைவர் அவர் பயங்கரமாக கண்ட்ரோல் பண்ணுறாரு ஓகே அப்படியே நம்ம மேலே வியூ பார்ப்போம் எப்படி இருக்குன்னு ஸோ இதுதாங்க இஸ் ரூம் எல்லாம் பேக்கில் அப்படியே இருக்குது ஸோ இனிமேல் தான் செக் அவுட் பண்ணோம் ஸோ இது வந்து அவங்க இருந்த ரூம் இது நான் இருக்க ரூம் எல்லாமே அப்படி அப்படியே கிடக்குது ஸோ ரெஸ்ட் ரூம் அட்டாச்சு ஸோ ஏசி இருக்கு இல்லையா நைட்டு பயங்கரமாக இருந்துச்சு இன்றைக்கி நாள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஸோ எப்படி 3 நாள் போச்சுன்னே தெரில இன்றைக்கி 3ஆவது நாள் இந்த ஸ்பீக்கரில் போட்டு பாட்டு கேட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் ஸோ இவர்கிட்ட முக்கியமான ரிவ்யூ தேவை நீங்கள் சொல்லுங்கள்
இல்லை டீசெண்டாக சொல்லுங்கள், இது அப்லோட் பண்ணணும். வந்தால் எவனும் போட் ஹவுஸில் தங்காதீங்க. போட்டை எடுத்து சுற்றிட்டு நைட்டு ரூமில் போய் படுத்து தூங்குங்க. ஸோ இவளோட ஒப்பீனியன் தான் அவர் சொல்லிட்டாரு. தேவையில்லாத காசு வேஸ்ட்டு தான் அப்படின்றீங்களா? ஓகே. ஸோ தனிப்பட்ட விருப்பத்தை தான் ஷேர் பண்ணுவாங்க, ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் இல்லையா, அதனால். ஸோ மார்னிங் வியூ இந்த பக்கம் நல்லாயிருக்கு. சன்ரைஸ் ஆனது பார்த்தோம்னா நல்லா இருக்கும். அதுக்கப்புறமா தான் எல்லாம் எழுந்தோம். 8 மணி ஆகுது, ஆனால் இங்கே பார்க்க 5 மணி மாதிரி தான் இருக்குது. அவ்வளோ மேகமூட்டம், பனி, மழை. அடேங்க அப்பா, அடித்த வெயில் நம்ம தெரியும். மேகமூட்டம் பனின்னெல்லாம் சொன்னால் நம்புவாங்களா? அங்கேருந்து வந்த இடம் அந்த இடத்துல. ஸோ அதை நோக்கி தான் பயணித்து கொண்டிருக்கிறோம். சூப்பராக இருக்குது. இன்ஸ்டியூட்டு அதுக்காக தான் நான் ரொம்ப நேரமாக உட்காந்துருக்கேன். இன்ஸ்டியூட்டா? இன்ஸ்டியூட் வழியே கிடையாது இது, அது தெரியுது. வேறு வழியில் வந்துட்டோம். ரொம்ப நேரமாக உட்காந்துருக்கேன். இன்ஸ்டியூட்டை மாற்றி கூகுளில் போடுறேன். கூகுளில் போட்டு கூகுளில் பார்த்துக்கிறீங்களா? அட்மிஷன் ம், பயங்கரம். ஆமாம், அது வந்து பட் ஆனால் அந்த ரூட்டில் தான் எல்லோரும் போவாங்களான்னு தெரியலையே. அந்த வழியில் தான் போவாங்களா? என்ன இன்ஸ்டியூட் இது? இது இன்ஸ்டியூட் ஆஃப் ஸ்போர்ட்ஸ். அந்த இடத்துல பார்த்தோம். ஸோ அந்த இடத்துல உள்ளே வந்து பயங்கரமாக இருந்துச்சுங்க. அது எப்படி சொல்கிறதுன்னு தெரில. வந்து விசிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சுது. டிஸ்க்ளைமர் கரெக்டு தான், அப்படி தான் சொல்லணும். ஸோ இப்போ இந்த போட்டெல்லாம் போகிறது எல்லாமே இப்போ நைட்டு வந்துருக்கிறது தான். நேற்று போகிறது எல்லாமே ஓகே. ஆனால் வெயிலுக்கு மட்டும் குறையலைன்னு தான் சொல்லணும், அந்தளவுக்கு அடிக்குது. கொஞ்ச நேரம் மூஞ்சி காட்ட முடிய மாட்டேங்குது. ஓகே, ஃபைனலி நாங்கள் எல்லாருமே ஆலப்புழா பீச்சை விசிட் பண்ண போயிட்டுருக்குறோம். ஆனால் அது எப்படி இருக்குன்றது கிட்ட போய் பார்த்தா தெரியும். ஸோ இந்த இடத்துல இருக்குது. இது பீச் என்ட்ரன்ஸுங்க. பீச் என்ட்ரன்ஸ் எல்லாமே என்ட்ரன்ஸ் தான். இங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க், பிரிட்ஜ் போயிட்டு எக்ஸிட் அப்படி கிளம்பும். பிரிட்ஜ் ஒர்க்கு ஒரு கப்பல் நின்று இருக்குது. ஆனால் வெயில் மட்டும் வாட்டி எடுக்குது. பீச் சைடு எல்லா இடத்துலையும் இப்படி தான் இருக்குது போல். சென்னை தான் அப்படின்னு பார்த்தா எல்லா பீச்சுமே வெயில் தான். என்னது இது? கப்பலெல்லாம் நிற்குது. இதெல்லாம் எடுத்து பொறுப்பாக நிப்பாட்டி வச்சுக்கிறாங்க, சிமெண்டெல்லாம் போட்டு. மிஷின் கண்ணு எப்பா விக்ரம் படத்தில் வாங்கிட்டாங்க கடை. அவன் நிறைய கலெக்ஷன் வச்சிருக்கான். கமல் அந்த கன்னு கேட்கும்போது இது ஆர்மி தான் இருக்குது. கன்னு வேணும் சொல்லு, நான் ரெடி பண்ணுறேன்ற மாதிரி. பாண்டிச்சேரி போனா 8 மணிக்கு. பாண்டிச்சேரி செம்மையா இருக்கும் ப்ரோ, செம்மையா தான் இருக்கும். எனக்கு கல்லு காமிக்கலையே காலைல வரைக்குமே. கல்லா கண்ணிலே காமிக்கல. பீச் 8 மணிக்கு போனாங்க, நேராக சரக்கு வாங்கினாங்க. இவனுக்கு என்ன ஒரு இது பாரு, வேற லெவலுங்க. ஆமா ப்ரோ, திரும்ப 8 மணிக்கு அலை அடிக்கிற சவுண்டு கேட்குது. அதை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கோம். ஏய் ஓ கடல் ஆத்தா, ஓ கடல் மாத்தாங்க இறங்குங்க. ஓ கடல் மாதா, சாரி சாரி, ஓ கடல், கடல் சாரி, ஓ கடலாத்தா. இந்த அவளை ஏற்றுக்கோ. காதல் அழிவதில்லை, கடல் அலை ஓய்வதில்லை. இந்த டைலாக்கே எத்தனை பேர் மெசேஜ் பண்றாங்க. அலை சூப்பராக வருதுப்பா. கால் நிலைக்கிறியா? வா வா வா, பாருங்க அலை எப்படி வருதோ. ஏய்
அதே வரும் பாரு. செருப்பு விட்டுலாமா? ஏய் 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 கடலுக்குள் இறங்க போகிறோம். ஏய் 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 மண்ணில் இருக்கும் அடியில். ஹலோ செம செம செம. குளிக்கலான்னு பார்த்தோம், ஆல்ரெடி அங்கேயே குளிச்சுட்டு வந்தாச்சு. ஸோ மறுபடியும் உப்பு தண்ணியில் குளிக்க முடியாது. வேறு லெவல். வாட்டியில் விட்டு 50 ரூபா போடலாமா? வா வா ஹாட் போட்டு என்ன போடுறது? நனைஞ்சு ரிட்டர்ன் வருது பாரு, எப்படி வருதோ. ஐயோ வேற லெவலு, அப்படியே செம ஸ்பீடா போகுது. வாவ் வாவ். இருங்க ஃபோட்டோ ஷூட்டில் எடுத்துட்டு அப்புறமா வரேன். பயங்கரமான ஒயிடாகுதா? அப்படியே போவோம். ரவி எல்லாரும் அப்படியே ஒன்றா போகிற மாதிரியா? ஜம்ப் பண்ணி போயிட்டு சும்மா பேசிட்டு ஓகே ஓகேவா? ஓகே ஒத்தாரு அது கால் வந்து ரெடி? இல்லை அப்போ என்ன சொல்கிறேன், கை பண்ணி போகலாம்ல. எல்லாம் வேணாம். ஓகே லெட்ஸ் கோ. கோ அப்படியே இது பண்ணுங்க. அப்படியே எல்லாம் வரிசையில் இல்லைங்க. இப்படி தெரியுங்க, இப்படி தெரியுங்க. ஏன்னா ரொம்ப வந்துட்டீங்க, அப்படியே முன்னாடி போகணும் யாரும் தெரியல. இல்லை நான் அப்படியே போயிட்டு வரேன், சும்மா ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா எதுக்கு போகிறது அவருக்கும் தெரியல, வச்சு தெரியாது, ஒன்றும் தெரியாது. போயிட்டு யார் காப்பாற்றுறது? நீங்கள் தான் சொல்லணும். எப்படி 2 ஆண்டி வச்சுருக்காரு, அந்த ஆண்டிக்கு தான் சென்ட் பண்ணுவார். குரூப்லேயே போட போகிறாரு எதுனா. தேவை பொம்பளை சொல்லுங்க இவர். இல்லை போயிட்டு இதே மாதிரி காமிக்கணும். போயிட்டு அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் போ, இன்னும் கொஞ்சம் போ. இப்படி முன்னாடி வா. ஓகே இந்த பக்கம் போ. அதே அளவுக்கு இந்த கோட்டை தாண்டி போயேன். ஓகே அவ்வளோதான், கரெக்டாக இருக்கு. போ. அதான் கரெக்டாக. ஓகேவா? பாருங்க அந்த லைனு கோபுரோட கவர் ஆகிடும் ஃபுல்லாக பெருசாக. ஒரு ரவி ஓகே ஓகே போயிட்டு உடனே போகலாம் எல்லாமே. ஓகேவா? சரி எந்த லைனு அந்த லைனே கவர் பண்ணிக்கோங்க, அப்போ கரெக்டாக வந்துடும் வீடியோ. போமா எல்லாம் நவுந்து நின்றுக்கோங்க. ஓகே அதான் தெரியாத 20 நிமிஷம் உஷாராயிரு, தூக்கிடலாம். ஓகே ಹತ್ತು ಜನ ಬೈದರು ಎಂಚ ಮೀ ಹಿಡ್ಕೊತ ಒಂದಿದ್ದಿ 10 ಜನ ಒಳ್ಳೆರು ಆನ ನಮ್ಮಲ್ಲಿ ಚಡ್ಡಿ ವಾರ್ತ ವೈದ್ಯಂಕಲು ஜெட்டி. ஏய் ப்ரோ என் சேனல் எல்லாம் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிடுவாங்க இருக்கிறவங்களோ. இந்த ஃபால்ஸ் அங்கே தான் இருக்குது. ஃப்ரண்ட் வியூவில் போய் பார்க்கலாம், இருங்க எப்படி இருக்குன்னு பார்ப்போம்.